ஜோசியம் பார்க்கட்டுமா? ஜோசியம் ஜோசியம் கனிந்த காதல் ஒண்ணு கூடுமான்னு ஜோசியம் பார்க்கட்டுமா? எதுல பாப்பீங்க? ஏட்லதான். நடந்தது, நடக்க போறது, அறிஞ்சது, அறியாதது, புரிஞ்சது, புரியாதது, தெரிஞ்சது, தெரியாது அத்தனையும் பக்குவமா புட்டு புட்டு தனித்தனியா வச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. கொஞ்சம் குனிங்க. ஏப்பா இந்த குளிர்ல குறிய சொல்ற? அட அதுக்கு இல்லைங்க, வேற விஷயம். குனிங்கண்ணா. தலைய பாரு, தார் ரோடு மாதிரி. நீ ஒரு கொலைகாரன். என்ன? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன். உன்னை போலீஸ் தேடுது. இன்னும் 24 மணி நேரத்தை உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. எப்படி நம்ம ஜோசியம்? ஒரு முடிய வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்ல? இப்ப பாரு. நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இதான் எல்லாருக்கும் தெரியும்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, நீ நம்புற மாதிரி நான் சொல்றேன். உன்னோட வலது கால்ல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இருக்கு. கொஞ்சம் மேல முழங்கால்ல ஒரு தழும்பு இருக்கணும். இருக்கா? இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் மேல இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இல்ல. இருக்கணுமே. என் சாமுத்திரிக லட்சணப்படி கன்ஃபார்மா இருக்கணும். ஏய், நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டா? ராசு, அம்மா. பாப்பா. அம்மா, என்னம்மா திடீர்னு? எல்லாம் நல்ல செய்திதான். நீ நல்லா இருக்கியா? அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மாமா, அக்காவை நல்லா பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல மாப்பிள்ள. நீங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல் இருக்கே. இன்னும் இல்லையா? ஒண்டி கட்டையா எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? ஆக்கி அரைச்சு போட ஒரு சிறுக்கி வேணும்ல. அக்கா மக ஆளாகி நிலமரமா நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கும் உனக்கும் ஒரு கால் கட்டை போட்டுட்டேன்னா வாய் குருசியா வடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பா. அதான் நிச்சயம் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கோம். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்ய களைவாங்களா? அக்கா மகளை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்னையா யோசிக்கிற? கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்ன மாமா, விருப்பாச்சி சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிக்கிற மாதிரி முழிக்கிறிய? புள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்தாலே இவ நமக்கு சரிப்பட்டு வருவாளான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பாக்குறப்ப மூக்கொள்ளிட்டு சுத்திட்டு இருந்தவதா இப்ப ராணி மங்கம்மா மாதிரி வளர்ந்துட்டேன். நாட்டுப்புறத்துல பிறந்தவளாச்சே நாகரிகமா சமைப்பாளான்னு பாக்குறீங்களா? ஆக்கிறது, அரிக்கிறது, துவைக்கிறது, புடைக்கிறது எல்லாத்துலயும் மதுரை ஜில்லாவிலேயே நான் தான் நம்பர் 1. மாமா, என் கழுத்துல தாலிய கட்டி பாருங்களேன். உங்களை கண் கலங்காம பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சு செலுக்கலே. இப்ப இருக்க நிலைமையில என்னால உன் கழுத்தை தாலி கட்ட முடியாது. மாமா. டேய், என்னடா சொல்ற? என்ன மன்னிச்சிருமா. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். டேய், நீ சுய புத்தியில தான் பேசுறியா இல்ல புத்திய கடன் கொடுத்துட்டு பேசுறியா? சுய புத்தியோட தான் பேசுறேன். அட பாவி, மாமா எப்ப வருவான், தாலி எப்ப கட்டுவான்னு மண்டையிலேயே நின்னுகிட்டு இருக்காளே என் பொண்ணு மாவ. இவ கழுத்துலயா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றேன். டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வேத நட்ட வந்தா சொரை அறுக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு வேற எந்த பயமும் அவளுக்கு இடம் கிடையாது சொல்லிவிட்டேன். தயவுசெய்து நான் சொல்றது கேளுமா. என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருமா. இல்லடா, மரியாதையா செம்பகம் கழுத்துல தாலிய கட்டு. இல்ல இந்த அருவா வாலி அவளை வெட்டி போட்டுட்டு வேற எவ பின்னால பண்ணாலும் போ. என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட ஐயா? தவறு இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்களா? அழாதீங்கம்மா. ஒரு பக்கம் அக்கா மக, மறுபக்கம் காதலி. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே 2 கண்ணு மாதிரி.
ரெண்டு கண்ணுக்கும் சாதகமா ஒரு முடிவு எடுக்கணும்னா நான் சாக தர ஒரு வழியே இல்லம்மா. பாட்டி, மாமனை நான் மனசுல நினைச்சிருந்தாலும் அவர் மனசுல வேறொருத்தி தான் இருந்திருக்கா. மாமனுக்கு பிடிக்காத என்ன கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழறதை விட அவருக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். ராஜு, ராஜு, என்ன இது தாலி? யாரும் கவனிக்காம இருக்கீங்க? தாலி புனிதமானது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்தா, பத்திரமா வச்சுக்குமா. அது யார் கையில கிடைக்கணுமோ அவங்க கிட்டதான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மாமனுக்கு கல்யாணம் ஆகுறப்ப இந்த தாலி தான் உங்க கழுத்துல ஏறணும். அதை நீங்களே வச்சுக்கோங்க. கட்டினா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்ல நான் மருந்து குடிச்சு செத்துருவேன்னு சொன்ன. நீ ஏன் அப்படி பேசுற? ஆமா, அடிப்பாவி, மானம் மந்தைக்கும் ஏன தெருவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் பந்திக்கு பாய் விரிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? வாடி போலாம். அவசரப்படாதடி, ஆறாமற பேசி முடிவெடுப்போம். முடிவெடுக்க என்ன இருக்கு? பிறந்தப்பவே தொப்புள் கொடி போச்சு, தாலி கட்டினதுக்கு அப்புறம் பூத்த கொடி போச்சு. எப்ப என் பொண்ணு இங்க வாழ்லின்னு ஆச்சோம் அப்பவே உறவுங்கிற கொடி ஒட்டு மொத்தமா அருந்து போச்சு. இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? வாடி போலாம். சொல்றது கேளுங்க. அம்மா, இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிடுப்பா. எந்திரிமா, எந்திரி. நீதான் என் மகனுக்குன்னு தெய்வம் நினைச்சிருக்கிறப்ப நாங்க ஒண்ணு நினைச்சா ஆகுமா? விதிப்படியே நடக்கட்டும். அங்க என்ன பண்றாங்க? சேவல் அறுத்து பொங்க வச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? நினைச்சது நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான். இந்த உலகத்துல உள்ள எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். அப்படி இருக்கும்போது சகலத்தையும் படைச்ச தெய்வத்துக்கு எதுக்காக ரத்த பலி கொடுக்கணும்? இது வனகாளி அம்மன். இந்த தெய்வத்துக்கு ஆடு வெட்டி சிறப்பு செய்யறது, சேவல் அறுத்து பொங்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அதுக்கு ரத்த பலி கொடுத்தா நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஏய் சுவாதி, என்னது? ரத்த பலி. எதுக்கு? இந்த வனகாளி அம்மனுக்கு ரத்த பலி கொடுத்தா நினைச்சதெல்லாம் நிறைவேறும். நீங்க தானே சொன்னீங்க. நம்ம காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன். சுவாதி, ஓ மனசுப்படியே நம்ம காதல் நிச்சயம் நிறைவேறும். ஒரு கார கூட காணுமே. கார் வருது. லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஹலோ லிஃப்ட் ப்ளீஸ். சாவுகிறாக்கி. ஸ்டாப் ப்ளீஸ். லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஐயா போடா, என்ன பண்ணுது? உனக்கு வேற லேட் ஆகுதே. லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஹலோ ஸ்டாப். அப்பாடா, இடிச்ச வாய. யாருமா? அவ்வா வண்டியில இருக்கு. நீங்களே இறக்கிங்க. வேணுங்க. பரவாயில்ல, ஏறிக்கிங்க. உள்ள வாங்க. போமா வாங்க. உட்காருங்க. இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீ உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? மணி, ஐயா. காஃபி கொண்டா. சரிங்க ஐயா. காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதை மத்தவங்க தப்பா பேசிடக்கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இருக்கிறது நல்லது. சாப்பிடுங்க. தேங்க்ஸ்.
சாப்பிடுமா. அப்ப நான் வரேங்க. நல்லது. உங்க அப்பா அம்மாவை என்ன முறைப்படி வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க. எங்க காதல மத்தவங்க மாதிரி உதாசீனப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. பாருங்க. ஏய், புதுசா யாராவது கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வரமாட்டான். புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி என்ன கேளு. டேய், நாக்கு அடக்கி வச்சு பேசு, தவளை வாயா. யோ, நானா தவளை வாய்? போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மாளம் அடிக்கிற குத்திடுவேன். டேய், கும்மால அடிச்சா உனக்கு என்னடா? கூலிக்கார நாய. ஏமா குடிக்கிற நாயின்னு பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சுக்குவோம். ஏய், இனிமே இந்த கம்பெனில வேலை செய்ய கூடாது. வாங்கடா போடா. போயிடுவா. போனா திருட்டு வழக்கப்பட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரதை. போடா. அடடா, கேஆர் ஒரு ஷாப்பு இப்படியே ஆகணும். எப்படி ஆயிடுச்சு? என்னையா, வண்டி ரெடியா? எந்த வண்டி? அதான் மாமன்ட்ட வண்டியும் 10,000 பணமா கொடுத்தேன். அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்ட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ, இல்ல மாட்டு வண்டியில போ. போய் குடுக்குற மூஞ்சியை பாரு. ஏன் தம்பி 555 சிகரெட் குடிச்சா போக வராதா? சரிதான், போடி புருஷனை வித்தவள. டேய், என்ன கேளு. விடக்கூடாது. இருக்கு ஐயோ, கஸ்டமரை கொலை பண்ணிட்டாங்களே. அடப்பாவி, கொலை பண்றதுக்கு தாங்க வந்தீங்களா? ஐயோ, அநியாயமா கஸ்டமரை கொலை பண்ணிட்டீங்களே. அடி ஆத்தாடி, இது என்ன அரண்மனை மாதிரி இல்ல இருக்கு? ராசு, என்னம்மா? அப்பா, கையெல்லாம் விட நடுங்குதுடா. சும்மா இருமா. என்ன இது? தாம்பளத்தோட வந்திருக்கீங்க? அது வந்து ராஜு, நான் பொண்ணு. டாடி, டாடி, என்னம்மா? சீக்கிரம் வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கும் நல்ல குடும்பமா அமையணும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. பொண்ணுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் பெரிய மனசுன்னு தம்பி சொல்லுச்சு. சம்பந்தம் பண்ணிக்க போறவங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, உங்களுக்கு சொந்த ஒரு ஊட்டி தானே? ஊட்டி எப்படி இருக்கும்னா இம்புட்டு காலமா தெரியாதுங்களே. ஏதோ இப்பதான் கொஞ்ச நாள் அந்த புள்ளைய பார்க்க வர போக தெரியுமுங்க. நமக்கு பூர்வீகம் மதுரைங்க. அடடே, மதுரையா? அப்படின்னா அந்த டிவிஎஸ் வகைராவா? சரியா சொல்லிவிட்டியே. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிவிஎஸ் ஐயா அவங்க வீட்டு தோப்ப எங்க வீட்டுக்காரங்க தான் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாருங்க, ஒரு நாளைக்கு திருடன் வந்து 50 தேங்காய் திருடிவிட்டேன். அவன் கூட மல்லுக்கு மல்லு நின்னு அதுல ஏற்பட்ட கைகலப்புல என் தாலியே பறி போயிடுச்சுங்க. ஆனா இப்ப அங்க நான் தாங்க காவலுக்கு இருக்கேன். ஏதோ பெரிய குடும்பத்துல இருக்கிற சகவாசத்தினால எல்லாரும் என்னையும் டிவிஎஸ் தான் சொல்லுவாங்க. ஆமா, தம்பி ஊட்டியில என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது நல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. தசு புசுன்னு ஏதோ சொல்லுவாப்புல, அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரியாதுங்க. ராசு, ஐயா கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. அது சவுத் இந்தியன் மியூசிக்கல் ஷாப் இருக்கு இல்லீங்களா? அங்க நான் சேல்ஸ்மேனா ஒர்க் பண்றேன். ஆமாங்க. எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபாங்க. 1000 ரூபாயா? நீங்க உள்ள வரும்போது கேட்ல என் வாட்ச்மேனை பாத்திருப்பீங்களே, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? தெரியாதுங்க. மாசம் 1500 ரூபாய். அப்படிங்களா? அதையும் தாண்டி உள்ள வர்றப்ப என் தோட்டக்காரனை பாத்திருப்பீங்களே, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? தெரியலீங்களே. மாசம் 2000 ரூபாய். ஐயாவுக்கு பெரிய மனசு. அவ்வளவு ஏன், இந்த அரண்மனையை காவல் காக்குற நாய்களுக்கு பிஸ்கட் செலவு எவ்வளவு தெரியுமா? மாசம் 10,000 ரூபாய். டாடி, இதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்றீங்க? சொன்னாதானமா இந்த ரகுநாத பூபதியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கம்மா, என் பொண்ணுக்கு அமெரிக்காவுல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஆஸ்திரேலியாவுல எஸ்டேட் இருக்கு, லண்டன்ல ஒரு பெரிய பேலஸ் இருக்கு, சுவிஸ் பேங்க்ல எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்கு. விலைவாசி விஷம் போல ஏறிட்டு இருக்க இந்த காலத்துல உன் மனசை வச்சு மத்தாப்பு கூட வாங்க முடியாது. என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்லை. கெட் அவுட். நிறுத்துங்க. கோடி கணக்குல பணம் வச்சிருந்தா
ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா? ஷேர் மார்க்கெட்ல கொள்ள அடிச்சவன் கூட தான் கோடி கணக்குல கொட்டி வச்சிருக்கான். தீவிரவாதியும் தேச துரோகியும் பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். அதுக்காக அவளா ஸ்டேட்டஸ் உயர்ந்தவனா? உண்மையான உழைப்புல ஒத்த காசு சம்பாரிச்சு மானத்தோட வாழ்றவன் தாங்க ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவன். மிஸ்டர் ரகுநாத பூபதி, காதலுக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். இத நீங்களே புரிஞ்சுக்கிற காலம் வரும். அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு கட்ட நான் தாலி கட்டுறேன். வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. ராஜு ராஜு போகல